முகேஷ் அம்பானியுடைய இளைய மகள் ஆனந்த் அம்பானியுடைய திருமண விழாவில் கலந்து கொண்டார் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். இன்று விமானம் மூலம் சென்னை வந்தார். அவர் சூழ்ந்து கொண்ட செய்தியாளர்கள் சென்னையில் நடந்த திருவேங்கடம் என்கவுண்டர் குறித்து கேள்வி கேட்க அதற்கு பதில் ஏதும் சொல்லாமல் காரில் புறப்பட்டு சென்றிருக்காரு. என்ன விஷயம், ஏன் சூப்பர் ஸ்டார் எந்த பதிலுமே சொல்லலை, வாங்க வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆனந்த் அம்பானி மற்றும் ராதிகா மெர்ச்சன்ட் திருமணத்தை உலகமே பார்த்து ரசித்தாங்க. இந்த திருமண விழாவிற்கு உலகின் மிகவும் பிரபலமான அனைத்து பிரபலங்களும், அரசியல் கட்சி தலைவர்களும், திரைப்பிரபலங்கள், விளையாட்டு வீரர்கள் என அனைவரும் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டாங்க. இந்த விழாவில் ரஜினிகாந்தோட அவரது மனைவி லதா, மகள் சௌந்தர்யா, மருமகன் பேரன் ஆகியோர் கலந்து கொண்டாங்க. அவர் கலந்து கொண்டது மட்டுமில்லாமல் காலன் குடியன் என்ற பாலிவுட் பாடலுக்கு உற்சாகமாக நடனமாடினார். அவருடன் மணமகன் ஆனந்த் அம்பானி, முகேஷ் அம்பானி, அனில் கபூர், ரன்வீர் கபூர் என அனைவரும் சேர்ந்து நடனமாடினாங்க. இந்த வீடியோ இணையத்தில் மிக பெரும் அளவில் ட்ரெண்ட் ஆனது. ரஜினிகாந்துக்கு இப்போது 73 வயது ஆனாலும் அதே ஸ்டைலோட அவர் உற்சாகத்தோடு ஆட்டம் போட்டதை ரசிகர்கள் பெருமளவில் ஷேர் செஞ்சுட்டு வராங்க. அம்பானி திருமண விழா கோலாகலமாக நேற்று நடந்து முடிந்ததை அடுத்து இன்று காலை விமானம் மூலம் சென்னை வந்தார். அப்போது விமான நிலையத்தில் செய்தியாளர்கள் அம்பானி வீட்டு திருமணத்தில் நடனமாடியது குறித்து கேள்வி எழுப்பினாங்க. அதற்கு பதிலளித்த அவர், அம்பானி வீட்டு கடைசி கல்யாணம் ரொம்ப கிராண்டாக நடந்தது, அதில் கலந்து கொண்டதில் மகிழ்ச்சி என்று சொன்னார். இதைத் தொடர்ந்து இந்தியன் 2 குறித்த கேள்விக்கு பதிலளித்த அவர், நான் இன்னும் படம் பார்க்கவில்லை, நாளை பார்க்கிறேன் அப்படின்னு சொன்னார். இதைத் தொடர்ந்து மற்றொரு செய்தியாளர், என்கவுண்டர் மட்டுமே சட்டம் ஒழுங்கிற்கு தீர்வாகுமா என்ற கேள்விக்கு நோ கமெண்ட்ஸ் என்று கூறிவிட்டு காரில் ஏறி சென்றார். ரஜினிக்கு தற்போது சன் பிக்சர்ஸ் தயாரித்து வரும் வேட்டையன் படத்தில் நடிச்சிட்டு இருக்காரு. இந்த படத்துக்கு அனிருத் ரவிச்சந்தர் இசையமைக்கிறார். டிஜே ஞானவேல் இயக்கத்தில் உருவாகி வரும் இந்த படத்தில் பாலிவுட் மெகாஸ்டார் அமிதாப் பச்சன், மலையாள சினிமா ஹீரோ ஃபகத் ஃபாசில் ஆகியோர் முக்கிய கதாபாத்திரத்தில் நடிச்சிட்டு வராங்க. லைகா ப்ரொடக்ஷன்ஸ் தயாரிச்சுட்டு வரும் இந்த படத்தோட படப்பிடிப்பு முடிந்து ப்ரீ ப்ரொடக்ஷன்ஸ் பணிகள் இப்போ நடந்துட்டு வருது. வேட்டையன் படத்தை தொடர்ந்து ரஜினிகாந்த் லோகேஷ் கனகராஜ் இயக்கும் கூலி படத்தில் நடிச்சிட்டு வராரு. இந்த படத்தில் சத்யராஜ், ஸ்ருதிஹாசன் ஆகியோர் கமிட் ஆயிருக்காங்க. மிஸ்டர் பாரத் படத்திற்கு பிறகு ரஜினி, சத்யராஜ் இந்த படத்தில் இணைஞ்சிருக்காங்க. பேன் இந்திய திரைப்படமாக உருவாகி வரும் இந்த படத்தில் ரன்வீர் கபூர் மற்றும் ஃபகத் ஃபாசில் இணைந்திருக்கிறதா சொல்லப்படுது. இது கூடிய விரைவிலே அஃபிஷியல் அப்டேட்டாக வெளிவரும். நீங்கள் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் திருவேங்கடத்தோடைய என்கவுண்டர் குறித்து எதுவுமே வாயை திறக்காதது எந்த மாதிரி பார்க்குறீங்க? அரசியலிருந்து ஒதுங்க நினைக்கிறாரா சூப்பர் ஸ்டார், இல்லை அரசியலே வேண்டாம் மக்களுக்காக மட்டும் பணியாற்றணும்னு நினைக்கிறாரா சூப்பர் ஸ்டார்? உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலில் போடுற ஒரு வீடியோஸும் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒரு வீடியோஸும் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும்.